மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து திடீரென விலகியது வெறும் மழப்பல் என்றும் பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம் செய்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் லாவண்யா நடத்திய கலந்துரையாடலை இப்போது காணலாம். மேடம் வணக்கம். குறிப்பாக மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ தற்பொழுது தேர்தலில் போட்டியிடவில்லை என்று விலகி இருக்கிறார். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஏற்கனவே நாங்கள் சொல்லி வருகிறோம், மக்கள் நல கூட்டணி குழப்பத்தின் உச்சத்தில் இருக்கிறது, உச்சக்கட்டத்தில் இருக்கிறது. இன்று அந்த குழப்பம் உச்சத்தை அடைந்திருக்கிறது. ஏனென்றால் வைகோ அவர்கள் இந்த கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர். ஒருவேளை அவர் அந்த முடிவை எடுக்கலாம். ஆனால் திருமாவளவன் சொல்கிறார் முடிவு அதிர்ச்சி அளிக்கிறது, ஞானதேசிகன் சொல்கிறார் முடிவு அதிர்ச்சி அளிக்கிறது. இவர்களெல்லாம் அந்த கூட்டணியில் இருப்பவர்கள். ஆக அவர்களுக்கே அதிர்ச்சி அளிக்கும் ஒரு முடிவை அவர் எடுத்தார் என்றால் அவர் கவரோடு வந்திருக்கிறார். ஏதோ வேட்புமனு தாக்கல் செய்வதைப் போலவே இன்னொரு நபரோடும் வந்திருக்கிறார். அப்படி என்றால் இந்த கூட்டணி எப்படி மக்கள் நம்புவது? எந்த முடிவையும் இவர்கள் இப்படித்தான் எடுப்பார்கள் என்றால், அதனால் நிச்சயமாக இந்த கூட்டணி எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. இந்த குழப்பத்தின் மூலம் மக்களுக்கு ஒரு தெளிவு பிறந்திருக்கிறது என்றுதான் நான் சொல்வேன். மேடம், அது மட்டும் இல்லாமல் வைகோ ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தான் இந்த தேர்தலில் போட்டியிடாமல் போவதற்கான காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் அவர்கள் சாதி ரீதியான ஒடுக்குமுறையை கையாள்வதாக அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதை பற்றி உங்களுடைய கருத்து? அதாவது இது ஆதாரமற்ற குற்றச்சாட்டா இல்லையா என்பது வேறு வகையில் இருக்கட்டும். ஒரு குற்றச்சாட்டு என்பது பல தேர்தல்களில் வரத்தான் செய்யும். எதிர்க்கட்சிகள் என்னை குற்றம் சாட்டுகிறார்கள் என்பதற்காக நான் தேர்தலில் நிற்க மாட்டேன். எதிர்க்கட்சிகள் என் மீது வன்முறையை அவிழ்த்திடுகிறார்கள் என்பதற்காக நான் நிற்க மாட்டேன் என்றால், எல்லா வேட்பாளர்களும் இப்படி பயந்து ஓடினால் பின்பு ஜனநாயகம் எப்படி காப்பாற்றப்படும்? துணிச்சல் மிக்கவர் நாங்கள் தான், நான் தமிழகத்தையே தட்டி எழுப்புவேன் என்று சொல்பவர் ஏன் இப்படி பயப்பட வேண்டும்? ஜாதி பற்றி பேசினால் நீங்கள் பேசாதவரா? கலைஞரின் ஜாதியை பற்றி நீங்கள் எவ்வளவு மோசமாக பேசினீர்கள். அதனால் இவையெல்லாம் ஒரு சாதாரண அது மழுப்பல் என்று தான் நான் இதை எடுத்துக்கொள்ளும். குழப்பத்திற்கு காரணம் ஒரு மழுப்பல், அவ்வளவுதான். ஏனென்றால் இதில் ஆழ்ந்த கருத்துக்கள் இல்லை என்பதுதான் எனது கருத்து.